அடுத்தது நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, லேஅவுட்ஸில் வந்து பிரேக்ஸில் பாருங்கள், நமக்கு வந்து பார்த்திங்கன்னா செக்ஷன் பிரேக்கில் வந்து ஈவன் அண்ட் ஆட் பேஜ் அப்படின்ற இந்த 2 பிரேக் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இது வந்து ஆக்சுவலி எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஏதாவது ஒரு புக்ஸ் ரெடி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில புது டாபிக்ஸ் வந்து ஈவன் பேஜில் ஸ்டார்ட் ஆகணும் அல்லது ஆட் பேஜில் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ இதில் பாருங்கள், எனக்கு இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு கண்டிஷன் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு ஃபஸ்ட் பேஜில் எனக்கு டேட்டா கரெக்டாக இருக்குது, ஆனால் அடுத்த புது டாபிக் எனக்கு இந்த ஈவன் பேஜில் வரக்கூடாது, எனக்கு தேர்டு ஆட் பேஜ் தான் எனக்கு வரணும்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த பேஜை நம்ம வந்து ஆட் பேஜ் கன்வெர்ட் பண்ணலாம். இது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஜஸ்ட் என்டர் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அடுத்த பேஜுக்கு நீங்கள் கொண்டு போவீங்க. கரெக்ட்டுங்களா? ஆனால் அந்த மாதிரி நீங்கள் கொடுக்க தேவையில்லை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா, பிரேக்ஸில் போங்க, செக்ஷன் பிரேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பேஜ் அப்படின்னு கிளிக் பண்ணுங்க. ஓகேங்களா? கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா, இந்த மாதிரி உங்களுக்கு பாருங்க, எனக்கு இந்த இடத்துல தேர்ட் பேஜில் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. சரிங்களா? இப்போ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆட் பேஜ் நான் கொடுக்கும்போது எனக்கு என்ன ஆகும்னா, இங்கே பாருங்க, பிரேக்ஸில் நான் வந்து ஆட் பேஜ் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். ஆட் பேஜ் மாறிக்கிச்சு. ஆனால் இங்கே பாருங்கள், எனக்கு செகண்ட் பேஜ் எனக்கு காணாமல் போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் பேஜ் எனக்கு கரெக்டாக இருந்தது, செகண்ட் பேஜ் காணாமல் போயிடுச்சு. ஏன்னா நம்ம ஆட் பேஜ் மாற்றும் போது செகண்ட் பேஜ் ஹைட் ஆகிடுச்சு. என்ன ரீசன்னால ஹைட் ஆகிடுச்சுன்னா, எப்போவுமே நீங்கள் வந்து ஈவன் ஒரு ஆட் பிரேக் யூஸ் பண்ணும்போது நீங்கள் எந்த பேஜுக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறீங்களோ அந்த ஆப்போசிட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ நான் ஆட் பேஜ் யூஸ் பண்ணதால எனக்கு ஈவன் பேஜ் ஹைட் ஆகிடுச்சு. ஹைட்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மறையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரிண்ட் பண்ணி பார்க்கும்போது இங்கே பாருங்கள், நான் Ctrl F2 கொடுத்து பிரிண்ட் ப்ரிவ்யூ கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், ஃபர்ஸ்ட் பேஜ் வந்துருச்சுங்களா, ஆனால் செகண்ட் பேஜ் பாருங்கள் பிளாங்க் எம்டி பேஜாக மாறிடும். சரிங்களா? தேர்ட் பேஜ் வந்து பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இது என்ன பண்ணுன்னா, நீங்கள் வந்து எந்த பேஜை நீங்கள் மூவ் பண்ணுறீங்களோ அந்த பேஜ் வந்து எம்டி பேஜாக கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு வச்சிடும். சரிங்களா? இது மேக்ஸிமம் ஆஃப் த புக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிசைன்ஸை வந்து அவங்க மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா?